வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் நேரம் பற்றிய சின்ன சின்ன கவிதைகளாக தொகுத்திருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். நேரம் நேர்மையை கற்றுத்தரும், வெற்றிக்கு வழி கொடுக்கும். நேரம் தவறினால் பொய் உரைக்க சொல்லும், வாழ்க்கை பொலிவிழக்கும், மனம் துன்பத்தில் உழலும். நாளை என்ற முடிவோ சிந்தனையோ வெற்றியை தாராது. இன்றைய நேரத்தை வீணடித்தால் நாளை உனக்கான நாளாக அமையாது. கனப்பொழுதை கூட கவனத்தில் கொள்ள வேண்டும். கனப்பொழுதை கூட கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்மூடி திறக்கும் நேரத்திலும் வெற்றிக்கனி பறிபோகும். நேரத்தை கடைபிடித்தால் காலம் உனக்கு கை கொடுக்கும். வீணடித்தால் படபடப்பும் பரபரப்பும் பற்றுக்கொள்ளும், நோயும் தொற்றிக்கொள்ளும். காலம் உனக்கு கை கொடுக்கும். வீணடித்தால் படபடப்பும் பரபரப்பும் பற்றுக்கொள்ளும், நோயும் தொற்றிக்கொள்ளும். நீ வீணடிக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் உன் உயிர்த்துளியும் வீணாகும். நினைவில் கொள். நேரம் தவறாமை இன்பத்தை பரிசளிக்கும், தவறினால் துன்பத்தில் தள்ளும். நல்ல நேரம் என்பது சிந்தித்த நொடியை செயல்படுத்த துவங்குவது. நல்ல நேரம் என்பது சிந்தித்த நொடியை செயல்படுத்த துவங்குவது. கெட்ட நேரம் என்பது செயல்படுத்துவதை தள்ளி போடுவது. போதிட கட்டம் பார்த்தால் பலன் கிடைக்காது. நேரத்துக்கு நேரம் கட்டம் போட்டு திட்டம் போடு. பை நிறைய பலன் கிடைக்கும். மனம் நிறையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நேரம் தவறினால் கொண்டாட்டம் கூட திண்டாட்டம் ஆகிவிடும். நேரம் தவறினால் கொண்டாட்டம் கூட திண்டாட்டம் ஆகிவிடும். நேரத்தை வீணடிக்காதீர்கள். வாழ்வில் வசந்தங்கள் வசமாகாமல் போகலாம். நேரத்தை வீணடிக்காதீர்கள். வாழ்வில் வசந்தங்கள் வசமாகாமல் போகும். இன்றைய பாடத்தை படிக்காவிட்டால் நாளை தேர்வு சுமையாகும். இன்றைய நேரத்தை வீணடித்தால் நாளை வாழ்க்கை சுமையாகும். இன்று என்பதுதான் இன்பம், நாளை என்பது நம்பிக்கைதான். இன்று என்பதுதான் இன்பம், நாளை என்பது நம்பிக்கைதான். இந்த நொடிதான் உன்னுடையது, அடுத்த நொடி ஆண்டவனுடையது. இந்த நொடிதான் உன்னுடையது, அடுத்த நொடி ஆண்டவனுடையது. நன்றி. இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.